அந்த மாதிரி 6 தத்துவங்கள் இருக்கு. ஏக தத்துவங்களை வந்து 6 அறிமுகப்படுத்துறாரு. ஏதா ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதாபிமத தியானாத்வா பரமானு பரமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரக. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பரம விஷயங்களும் உங்களுக்கு கட்டுப்படும். அப்படி பண்ணும்போது நீங்க வந்து மனதை அபியாசங்கள்ல முழுமையா செலுத்தி பழகிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்குள்ளார யோகா வந்துடுச்சு அப்படின்னு. இந்த நிலையில் உங்க மனம் எப்படி இருக்கும்னா, எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுவா மாறுகின்ற தன்மையை பெறக்கூடிய தன்மை இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, அந்த தியானம் பண்றவங்க தியானம் பண்றதுக்கு பயன்படுத்துற பொருள், ஆப்ஜெக்ட், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உங்களோட மனம், இதெல்லாம் வந்து ஒண்ணா செயல்படும். கிரகித்ரு கிரகண கிராகியசு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்படிங்கிற மனதினுடைய தன்மையை சொல்லப்படுது. அப்ப நம்முடைய சித்த விருத்திலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு சமாதி. சமாதியில வந்து சவிதர்க்க சமாதி, நிர்விதர்க்க சமாதி, இதை ரெண்டும் சேர்த்து சிம்பிளா விதர்க்க சமாதின்னு சொன்னோம். விதர்க்க சமாதிக்கு டூல் வந்து சூக்ஷ்ம சூக்ஷ்மமான டூலா ஸ்தூலமான டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் வந்து ஸ்தூலமா இருக்கும், சூக்ஷ்மமா இருக்கும், ரெண்டு இருக்கு. இப்ப விதர்க்க சமாதியில நாம எதை பயன்படுத்தணும்? நேத்து எப்படி நாம தியானம் பண்ணோம்? ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம்ல. ம். guided meditation. நேத்து விரல் வச்சு பார்த்தோமா? எது ஈஸியா இருந்தது? ஸ்தூலம். ஸ்தூலமான சமாதி ஸ்தூலம். பழகிறதுனா ஆரம்பத்துல ஈஸி. அதன் பிறகு உங்களோட மனம் பழக்கப்பட்ட பிறகு சூக்ஷ்மமான போலாம். இப்ப ஸ்தூலமான பொருள்ல சப்தார்த்த ஞானத்தின் மூலமாக, அதாவது கைடட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்தூலமான பொருள்ல கைட் பண்ணாங்கன்னா அது சவிதர்க்க சமாதி. அதுவே நீங்களே மெமரியில வச்சுட்டு ஒரு சமாதியை ரீச் பண்ணீங்கன்னா அது நிர்விதர்க்க சமாதி. இதே சூக்ஷ்மமான பொருள்ல அதே மெத்தட்ல பண்ணீங்கன்னா அது வந்து சவிச்சார நிர்விச்சார ரெண்டு சமாதி இருக்கு. இப்ப இந்த சமாதியில வந்து சூக்ஷ்ம விஷயம் அப்படிங்கறது வந்து 3 குணங்கள் வரைக்கும், அலிங்கம் வரைக்கும் எல்லாமே சூக்ஷ்மமான பொருள் தான். அது வரைக்குமே நீங்க தியானிக்கலாம். இப்படி இந்த ஸ்தூலமான பொருள், சூக்ஷ்மமான பொருள்கள் மீது தியானம் பண்ணி பெறுகின்ற சமாதி எல்லாமே சபீஜ சமாதி தான். இந்த சபீஜ சமாதியினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியாத்ம பிரசாதம். அத்தியாத்ம பிரசாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மாவை அறிகின்ற ஒரு தன்மை. இங்க விதர்க்கம் விசாரம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடந்து போயிடும். விதர்க்கம் விசாரம்ங்கிற இந்த ஆராய்ச்சி, ஸ்தூல சூக்ஷ்மம் அதெல்லாம் கடந்து உள்ளார இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்வரூபத்தை நாம உணரக்கூடிய தன்மையை பெறோம். அவ்வளவுதான். இதுதான் அத்தியாத்ம பிரசாதம் அப்படிங்கிறது. ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வருது. விவேகம் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட அறிவு சம்பந்தப்பட்டது. அதை கடக்கிற நிலை தான் இந்த நிலை. இது வந்து நமக்கு சமாதியினுடைய பெனிஃபிட். இந்த அத்தியாத்ம பிரசாதம் அப்படிங்கிற அனுபவிக்கிற நிலையில விவேகம் கடந்து, நான் என்ற உணர்வு, அகங்காரம் என்பது கடந்து நீங்க ஆத்மாவை தரிசிக்கின்ற போது உங்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? அறிவு ரெண்டு விதமான அறிவா நம்ம பிரிச்சுக்கணும். ஒண்ணு, நம்ம புலன்களை கொண்டு நம்முடைய சிந்தனையில நாம சிந்திக்கிற அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது மேல்மட்டமான அறிவு. இந்த அறிவை தான் நம்ம விவேகம்னு சொல்றோம். இந்த விவேகம் என்பது முழுசா கடக்கும் போது உள்ளாரக்கூடிய பூரண அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்மாவே நம்ம சொல்றோம்ல, இப்ப அவங்க வந்து அத்தியாத்ம பிரசாதம் சொல்றோம். ஆத்மாவே ஒரு ஞான சுரூபம் தான், அதுவே ஒரு அறிவு சுரூபம் தான், இறைநிலையே ஒரு அறிவு தான். அந்த அறிவை தான் வந்து நாம தரிசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படி தரிசிக்கும் போது நம்ம கிட்ட என்ன விதமான ஞானம் இருக்கோ அந்த ஞானத்துக்கு ரிதம்பரா ஞானம்னு பேரு. ரிதம்பர பிரக்ஞா அப்படிங்கிறது வந்து உண்மையான அறிவுன்னு பேரு. ட்ரூ ஞானம் அல்லது ட்ரூ நாலேஜ் அல்லது ட்ரூ கான்சியஸ்னஸ், அதுதான் நீங்க இருக்கக்கூடிய உண்மையான அறிவு சுரூபத்துல நாம் நிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரிதம்பர பிரக்ஞா அப்படிங்கிறது. நம்மளுடைய தன்மை வெளிப்படுது. ஆன்மாவை தரிச பிறகு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துக்கு உண்மையான ஞானம்னு பேரு.
அந்த ஆன்மாவை தரிசிக்காத வரைக்கும் நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, அவ்வளவு அறிவுகளும் கல்வினால, கேள்வினால, நீங்க கல்வி கற்றதுனாலையும் கேட்டதுனாலையும் வர அறிவுதான் இருக்கும். ஸ்ரூதா அனுமான அறிவுதான் விளைஞ்சிருக்குமே தவிர ஆத்ம ஞானம் உள்ளார்ந்து வரக்கூடிய ஞானமாக இருக்காது. பிராதிபாத்வா சர்வம், உள்ளுணர்வா வரக்கூடிய ஞானம் தான் சர்வ வல்லமை உடைய ஞானம். இந்த ஞானத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. அதுதான் உள்ளார்ந்து வரக்கூடிய உண்மையான ஞானம்னா அதுக்கு மேல முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ட்ரூ பிரக்ஞா, ட்ரூ நாலேஜ். இது எப்பேற்பட்டது அப்படின்னு அதனுடைய தன்மையை சொல்றாரு. ஸ்ருதா அனுமானா பிரக்ஞா. ஸ்ருதா அப்படின்னா கேள்வி ஞானம். நீங்க யாரோ ஒருத்தர் கிளாஸ் எடுக்க எடுக்க கேட்டு கேட்டு கேள்வி ஞானம், காதால சப்தத்தால கேட்டு நீங்க புரிஞ்சுக்கிறது. அப்படி நீங்க கேட்கும்போது தர்க்கவாதம் பண்ணி அனுமானம் பண்றது, பாதி நாலேஜ் வச்சு மீதியை நீங்க அனலைஸ் பண்ணி தர்க்கவாதம் பண்ணி பெறுகின்ற அந்த ஞானம் அனுமான ஞானம். அப்ப ஸ்ருத பிரக்ஞா, அனுமான பிரக்ஞா, இப்படிதான் நம்மளுடைய ஞானம் இப்படிதான் டெவலப் ஆகும். ஸ்ருதாவும் அனுமானத்தை பிரிக்க முடியாது, சப்தார்த்த ஞானத்தை பிரிக்க முடியாது. 3 இடத்துல வரும் சப்தார்த்த ஞானம்ங்கிறது. ஒண்ணு சப்தார்த்த ஞான, சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யம் ஒரு இடத்துல பிடிக்கும். இன்னொன்னு சப்தார்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ண சவிதர்க்க சமாபத்தின்னு ஒரு இடத்துல படிப்போம். இன்னொன்னு சப்தார்த்த ஞானா, இதை பிரிக்க முடியாது, பிரிச்சு நீங்க தியானம் பண்ணும்போது வரணும் வருது, இந்த இடத்துல ஒரு இடத்துல வரும். இப்ப இந்த ஸ்ருதா ஞானமும் அனுமான ஞானமும் பிரிக்க முடியாது. அதாவது அனுமானம் அப்படிங்கிறது நீங்க அனுமானித்து கொள்ளுதல். ஸ்ருதா சப்தா, இது ரெண்டும் ரிலேஷன். ஸ்ருதா அப்படிங்கிறது சப்தம், சப்தத்திலிருந்து கேட்கறது. இப்போ ஸ்ருதான்னா காதுல கேட்கறது. எதை கேட்க முடியும்? சவுண்டு தான் கேட்க முடியும். அந்த கேட்கிற அந்த தன்மைக்கு சிரவணம்னு பேரு. சப்தத்தை, சப்தம்னு ஒண்ணு இருக்கு, கேட்கிற தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அது கேட்கிற கருவின்னு ஒண்ணு இருக்கு. காது, காது கேட்கிற தன்மை, சப்தம், 3 இருக்கு. கண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணு, சக்ஷு இருக்கு, இந்த நேத்திரம் கண்ணு இருக்கு, பிசிக்கலான கண்ணு இருக்கு, கண்ணுக்கு பார்வை இருக்கு, அதுக்கு வெளிச்சம் இருக்கு. இந்த 3 சேர்ந்ததான் இந்த புலன் கம்ப்ளீட் ஆகும். அதே போல காதுக்கு இருந்தா அது கம்ப்ளீட் ஆகும். அது மாதிரி இந்த அனுமானம், ஸ்ருத அனுமான், நீங்க கேள்வி சப்தம் கேட்க கேட்க உள்ளார ஒரு பிரக்ஞா உருவாகும். அதுதான் அது அனுமான பிரக்ஞாவும் இருக்கும், ஸ்ருத பிரக்ஞ. சப்தம் நேரடியா பிரக்ஞாவா மாறாது. எந்த ஒரு சப்தமும் நேரடியா பிரக்ஞாவா மாறாது. சப்தம் அனுமானத்துல போய் தான் பிரக்ஞாவா மாறும். அதான் சப்தார்த்த ஞானம்னு சொல்றோம். அதுதான் இங்க ஸ்ருத அனுமான பிரக்ஞை, அதெல்லாம் ஒரே வார்த்தை தான். அந்த பியாம் போட்டிருக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஏன் பியாம் போட்டிருக்காங்கன்னா ஸ்ருத அனுமான பிரிக்க முடியாது. ஸ்ருத அனுமான பிரக்ஞை போய் அங்க படிப்போம். உள்ளார் போய் படிக்கும்போது சப்தார்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ணா சேர்ந்தே இருக்கும். அது சேர்ந்தே இருக்கக்கூடியது, அது மாதிரி படிப்போம். இப்போ இந்த மாதிரி சேர்ந்தே இருக்கக்கூடியது. ஆனா அந்நிய விஷயம், இந்த ரிதம்பர பிரக்ஞா இது மாதிரி விதிகளுக்கு கட்டுப்படாதது. ஸ்ருதத்தினாலையும் சிரவணத்தினாலையும் அனுமானத்திற்கும் உட்பட்ட ஒரு ஞானம் கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்நிய விஷயம் விசேஷ அர்த்தத்தை உடையது. அவ்வளவுதான். அப்படியே தமிழ்லயே படிச்சுக்கோங்க, சான்ஸ்கிரிட்டா பார்க்க வேண்டாம். விசேஷ விஷய, அந்நிய விஷயா, அந்நியம்னா வேறானது, வேறு விஷயம் விசேஷ அர்த்தம் உடையது. இந்த ஸ்ருத அனுமான பிரக்ஞா விஷயங்களுக்கு உட்பட்டது கிடையாது. அப்ப இது வரைக்கும் யாராலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. யாராவது சொல்லி கொடுத்தும் நீங்க அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. யாராவது நான் ரிதம்பர பிரக்ஞையை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா அது பொய். நான் ரிதம்பர பிரக்ஞையை கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் பொய். சரிதானா? அது எங்க நிகழும்னா உங்களுடைய தியானத்துல உள்ளுணர்வா உருவாகும். அதை உங்களால புரிய வைக்க முடியாது, சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. நீங்க சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணல, ஏன்னா உங்களுடைய அனுபவம் இருக்கு.
அது ஆப்போசிட்ல கேட்கறான் பாருங்க, என்ன மாதிரி மக்கு, அவனால அதை புரிஞ்சுக்க முடியாது. சரிதானா? இதுதான் ரிதம்பர பிரக்ஞையோட லட்சணம். இப்பேற்பட்ட ரிதம்பர பிரக்ஞை லட்சணம் இருக்கக்கூடியது. இதனால நமக்கு என்ன யூஸ்? இது என்னதான் பண்ணும்? இந்த ரிதம்பர பிரக்ஞால நம்மளுடைய அறிவுன்னு ஒண்ணு டெவலப் ஆகுது பாருங்க. ஞானம்னு ஒண்ணு இருக்கு, இந்த பூரண ஞானம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பூரண ஞானத்துக்கு ரிதம்பர பிரக்ஞான்னு பேரு. நம்ம விவேக கியாதி ஞானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது. இப்ப நம்மளுடைய புலன்களால வரக்கூடிய ஞானம் இருக்கு. இந்த புலன்களால வரக்கூடிய ஞானத்துல நமக்கு சம்ஸ்காரங்கள் உருவாகும். சம்ஸ்காரம்னா இப்ப நாம அனுபவிக்கிற, நான் கேட்கிற எல்லா விஷயமும் நான் சொல்ல சொல்ல இந்த பக்கம் காதுல வாங்கி அந்த பக்கம் மறந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது சம்ஸ்காரம் உருவாகலைன்னு அர்த்தம். ஆனா நான் இப்ப கேட்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிதலை உருவாக்குது. அப்ப புரிதல் உருவாக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்க ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டோரேஜுக்கு சம்ஸ்காரம்னு ஒரு பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க புலன்களால அனுபவத்துல பெறுவதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். சம்ஸ்காரம் அது ஞானமா இருந்தாலும், எனக்கு புரிதல் உருவாகுது, என்னோட ஞானம் டெவலப் ஆகுது, அது எப்படி சம்ஸ்காரமா மாறும்? எஸ், அது பதிவாக வைத்துக் கொள்ளப்படுகிறது. புரிதல் ஏற்படுவதும் ஞானமும் உங்களுக்கு பதிவுதான், அதுவும் சம்ஸ்காரம் தான். என்ன, அந்த கெட்ட சம்ஸ்காரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சம்ஸ்காரம் நல்லது, அவ்வளவுதான். ஒரு ஒரு வயல் இருக்கு, அங்க களைக்கொல்லியும் இருக்கு. நம்ம வயல்ல நாத்து நட்டுருப்போம், களைக்கொல்லி அடிப்போம்ல, களைகளை கொண்டுருவோம். ஏன் அப்படின்னா விதையோட சேர்த்து அது நம்ம விதைக்கலனாலும் முளைக்கும். களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னா என்ன பண்ணும்? நம்ம விவசாயம் மட்டும் நிலைக்கும். ஆனா நிலம் எப்படி இருக்கணும்? காலியா இருக்கணும். அப்ப எல்லாமே அறுவடை பண்ணணும். ஃபர்ஸ்ட் களையை பிடுங்கி போட்டுருவோம், அப்புறமா நாம நெட்ட பயிரையும் அறுத்துருவோம். சரிதானா? சோ இப்ப ரெண்டு ஸ்டெப் இருக்கு இதுல. இந்த ரிதம்பர பிரக்ஞை என்ன பண்ணும்னா, தஜஸ் தஜ்ஜவக அப்படின்னா, ஜாக அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஜாதி, பிறப்பு. தத்து என்றால் அது எது? அந்த ரிதம்பர பிரக்ஞாவை சொல்லக்கூடியது. அது என்ன பண்ணுங்கிறதுக்காக அந்த தத்து. ஜஹ அப்படிங்கிறது ஜா அப்படிங்கிற ஒரு இதுன்னா ஜாதி, பிறப்பு, அதுக்காக அந்த வார்த்தை. அந்த ரிதம்பர பிரக்ஞா பிறக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை எல்லாம், பிறக்கக்கூடிய சம்ஸ்காரத்துக்கு இன்னொரு பேரு அந்நிய சம்ஸ்காரம்னு பேரு. பிறக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் அந்நிய சம்ஸ்காரங்கள், அதை இந்த ரிதம்பர பிரக்ஞா தடுத்து வைக்கும். அப்ப புதிய சம்ஸ்காரங்கள் உருவாகுவதை இது தடுக்கிறது. அந்த ஞானம் வர வரைக்கும் உங்களுடைய சம்ஸ்காரங்கள் உருவாகிறது தடுக்க முடியாது. இப்ப இது எல்லா சம்ஸ்காரங்களையும் தடுத்துட்டு புதுசா வர சம்ஸ்காரங்கள் எல்லாம் தடுத்துடுச்சு. பிறக்கிற சம்ஸ்காரங்கள் எல்லாம் பிறக்க விடாம பண்ணிடுச்சு. ஆனா பழைய சம்ஸ்காரங்கள் இருக்குதானே செய்யும். புதிய சம்ஸ்காரங்கள் பிறக்காது, பழைய சம்ஸ்காரங்கள் இருக்குதான். இப்போ இந்த ரிதம்பரா பிரக்ஞா வரைக்கும் நம்மளுடைய முயற்சி என்னன்னா, புதிய சம்ஸ்காரங்களை சேர்க்க விடாம பண்றதுதான் இந்த யோகாவோட ஒட்டுமொத்த வேலையுமே. நீங்க எந்த தியானம் பண்ணாலும் உள்ளட்சம நிலையை கடைபிடிச்சு நீங்க புதிய சம்ஸ்காரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி பண்ணா பழைய சம்ஸ்காரங்கள் தானாக அழிந்துவிடும். தஸ்யாபி நிரோதே, இந்த மாதிரியான புதிய சம்ஸ்காரங்கள் உருவாகும் போது, இந்த மாதிரியாக பழைய சம்ஸ்காரங்கள் இருந்து புதிய சம்ஸ்காரங்கள் உருவாமல் தடுக்கப்படுவதனால், தஸ்யாபி நிரோதே, இவ்வாறு நிறுத்தப்படுவதனால் சர்வமும் நிரோதமாகும், பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அழிந்து போகும். அப்படி எல்லா சம்ஸ்காரங்களும் அழிந்து போய்விட்டால் மெமரி கார்டு கம்ப்ளீட் எரஸ் ஆயிடுச்சு. எரஸ். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் என்ன தெரியும் தானே, செலக்ட் ஆல்.
அப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்படி வந்து சர்வம் நிரோதமான போது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, நீங்க எதுவும் அச்சீவ் பண்றதுல அடைய போறதுல நீங்க பெற போவதில்லை. உங்களுடைய நிலைமையே இந்த கதிதான். நிர்பீஜமாய் இருப்பீங்க. அங்க எதுவுமே இல்லாத நிர்பீஜமான போது, ஏதான் அந்நியகன்னு சொன்னோம் ஒரு இடத்துல, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த நிர்பீஜ நிலையை அடைஞ்சா நாம் இருக்கக்கூடியது கைவல்யம். இதுதான் சித்தவருத்தி நிரோதமான நிலை. இதுதான் சமாதியினுடைய இறுதி நிலை. இதைதான் அச்சீவ் பண்ண போறோம். இவ்வாறு சமாதி பாதம் நிறைவு செய்யப்படுது. இதுல இந்த சமாதி எல்லாம் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா, ஒரு கம்பேரேட்டிவா பார்த்தா ஒரு ஞாபகம் வருங்கிறதுக்காக ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட். இந்த சார்ட்டை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லணும். இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இங்க வச்சிருக்கிற பொம்மையை வச்சு நீங்களே ஒரு கதை விடலாம். நீங்க தப்பு தப்பா கதை விட்டாலும் தப்பு கிடையாது. மொத்தத்துல இந்த பொம்மைக்கு ஏதாவது நீங்க ஒரு கதை சொல்லணும். நீங்க எந்த பக்கம் வேணா போலாம். அதுல ஏரோ டைரக்ஷன் எது வேணா இருக்கும். நீங்க எந்த பக்கம் இருந்து வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். என்ன மம்மி? Sir, ம் ம் சீக்கிரம் யாராவது ட்ரை பண்ணுங்க. நானும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் சொல்லிக் கொடுத்து முடிச்சிட்டேன். அதை தாண்டி இதை தப்பு இருக்குன்னு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லித்தரேன். பொறுமை பொறுமை நிதானமா பாருங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையா பாருங்க. கதையா சொல்லணுமா இது அப்படியே சும்மா சொல்லணும்? நீங்க எந்த டைரக்ஷன்ல எப்படி வேணா சொல்லலாம். நீங்க சரியா தான் சொல்லணும்ல, இல்லை நீங்க தப்பு தப்பா கூட சொல்லலாம், ரைட்டா சொல்லலாம். நீங்க எப்படி சொல்லலாம்? யூ டர்ன் போட்டு சொல்லலாம், டைவர்ஜி சொல்லலாம், தலைகள் நின்று சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். சமாதி வந்து 4 டைப்ஸா இருக்கு. ம் சமாதி அந்த சமாதியோட டைப்ஸ் சொல்றாங்க. சபீஜ, நிர்பீஜ, ம் தர்மமேக சமாதி, அப்புறம் லாஸ்டா கைவல்யம். ம் இதுல சபீஜ சமாதி அப்படிங்கிறது வந்து சீடு இருக்கிறது, ரொம்ப லோவர் சமாதி. ம் அதுல 2 டைப் இருக்கு. ம் விதர்க்க அண்ட் விசாரங்கிறது. விதர்க்க சமாதிங்கிறது ஸ்தூல ஆப்ஜெக்ட வச்சு பண்றது. ம் விசாரங்கிறது சூட்சும ஆப்ஜெக்ட் வச்சு பண்றது. ம் அந்த விதர்க்க சமாதியில அதுல 2 சப்டிவிஷன். சவித்தர்க்க, நிர்விதர்க்க. ம் அதுவும் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணக்கூடியதுதான். ம் விசார சமாதியில 2. சோ அதுல 2 சப்டிவிஷன். அது சவிச்சார, நிர்விச்சார. சோ மொத்தம் இதுலயே 6 டைப்ஸ் வந்துருச்சு. சபீஜ சமாதி இது எல்லாமே பீஜமுடையது. அந்த பிராக்டிஸ் கண்டினியூஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிர்விச்சார சமாதி கிடைக்கும், நிர்பீஜ சமாதி கிடைக்குது. ம் அதுல சம்சாரங்கள் கிடையாது, நமக்கு சம்ஸ்காரங்கள் கிடையாது. ம் அத கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணும்போது தர்மமேக சமாதிங்கிற ஸ்டேஜை ரீச் பண்றோம். ம் அதுக்கப்புறம் அதுல கிளேஷ கர்மம் கிடையாது. அப்புறம் கைவல்யம். ம் ஓகே. வேற யாராவது ட்ரை சும்மா பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ சாந்தி. ஓகே சார். ஓகே, அவங்க சொன்ன தர்மமேக சமாதி, கைவல்யம் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கல. நம்ம படிச்ச வரைக்கும், இன்னைக்கு பார்த்த சமாதி பாத்துல பார்த்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது என்ன கொஞ்சம் தெளிவா அவங்க விட்ட போன ஒரு சில பாயிண்ட் எல்லாம் நீங்க பிக்கப் பண்ணலாம். நிறைய வார்த்தைகளை நான் பிட் அடிக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ல.
சார் நான் ட்ரை பண்ணட்டுமாங்க சார்? ம் ட்ரை பண்ணட்டுமாங்க சார்? ஆமா, அதை தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். சார் இது வந்து மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம விதர்க்க விசாரான்னு சொல்லிட்டு 2 டைப் வந்து எடுக்கிறோம். ம் விதர்க்கல 2 டைப் வருது. அதுல வந்து சவிதர்க்க நிர்விதர்க்க அப்படின்னு. இது ம் வந்து ஸ்தூல ஆப்ஜெக்ட் மேல பண்ற மெடிடேஷன். ம் சவிதர்க்கால வந்து நம்ம ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி பண்ணுவோம். ம் நிர்விதர்க்க வந்து பாத்தீங்கன்னா கைடட் இல்லாம நம்ம வந்து நாமளா வந்து மெடிடேஷன் பண்றது. நார்மலா எப்படி பண்ணுவீங்க? நார்மலா எப்படி பண்ணுவீங்க? அசம்ஷன்ஸ் மெமரில இருந்து வரும். மெமரியில அசம்ஷனா? இருந்து அசம்ஷனா? மெமரியில இருந்து மெமரி மெமரி. ம் மெமரியில வச்சுட்டு பண்றது. ம் அடுத்தது விசாரா. விசாரா வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம ஆப்ஜெக்ட் மேல நம்ம வந்து பண்றது. நேத்து நம்ம ட்ரை பண்ணோமே, விரல் இல்லாம ஒரு பாயிண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு அடி தூரத்துலன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்றது. அதுல வந்து சவிச்சாரா நிர்விச்சாரான்னு 2 டைப் இருக்கு. இது வந்து மேல பார்த்த மாதிரி சவிதர்க்கா நிர்விச்சர்க்கா மாதிரி தான், கைடட் அன்கைடட். அதனால தான் ஒரே சூத்திரால அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால நம்ம அட்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சபீஜ சமாதி. சபீஜ சமாதியில என்ன ஆகும்னா இதுலயும் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த புதுசா உருவாகிற இம்ப்ரெஷன்ஸ் என்ன பண்ணும்னா இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகி உள்ள இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே இல்லாம பண்றது. ஸோ அப்படி ஒரு இம்ப்ரெஷன்ஸை வந்து அது வந்து கிரியேட் பண்ணும். பட் இது வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டா நம்ம சமாதி போன மாதிரி இருக்காது. அடுத்தது நிர்பீஜ சமாதியில தான் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காராவே சுத்தமா இல்லாத ஒரு சமாதி வந்து நமக்கு கிடைக்கும். இது அடுத்த ஸ்டேஷன்ஸ். ம் சூப்பருங்க. தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் வாழ்க்கை முடியா வாழ்க்கை. சபீஜ சமாதின்னும் போது நம்மளுடைய விருத்திகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அது சீன விருத்தின்னா நம்ம எண்ணங்கள் வந்து குறையுறதுனால புறப்பொருட்கள், மனம், அதை பார்க்குற அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகுது. அதுல நம்ம ஒருமைப்பாடு பண்றோம். அதனால நம்மளுடைய விருத்திகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய இம்ப்ரெஷன் வந்து ஃபுல்லா போறதில்ல. ஸோ இந்த சபிஜ சமாதியில வந்து நம்மளுக்கு புதுசா வர்ற இம்ப்ரெஷன்ஸ் தான் இல்லாம போகுது. பழைய இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு, சம்ஸ்காரங்கள். அதனால அது சபிஜ சமாதின்னு சொல்றோம். அடுத்து அந்த புதுசா எதுவும் ஏற்படாததுனால பழைய சம்ஸ்காரங்களும் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து அழிஞ்சிட்டே வருது. அப்படி எல்லாமே சம்ஸ்காரங்களும் அழிஞ்சு போறதுனாலதான் அது நிர்பீஜ சமாதியா வரும், அசம்பிரஞாத சமாதியா வரும். வேற யாராவது ட்ரையிங்கா இல்லையா? ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சமாதி பாத்திரத்துல நம்ம சமாதி படிக்கிறோம். சமாதியை 2ஆ பிரிக்கலாம். நமக்கு இந்த சமாதி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய 2 சமாதி, சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி. அவர் பயன்படுத்தின 2 வார்த்தை. இந்த சபீஜ சமாதியும் நிர்பீஜ சமாதியும் வேறு வார்த்தைகளால பயன்படுத்தலாம். சம்பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதி 2 வகைதான், அவனதான். இந்த நிர்பீஜ சமாதிய இன்னொரு வகையில இந்த சபீஜ சமாதி டு நிர்பீஜ சமாதி நடக்கிற ப்ராசஸ தர்மமேக சமாதின்னு கைவல்லிய பாத்துல இன்னொரு பேர்ல படிக்கிறோம். அந்த நிர்பீஜ அந்த தர்மமேக சமாதி போய் நம்ம கடக்கும் போது கிளேச கர்மங்கள் நிவர்த்தியாகி நம்ம வந்து கைவல்லியம் போறோம் அப்படிங்கிறது தான். அது கிட்டத்தட்ட இதே ப்ராசஸ் தான், வேறு வார்த்தையில படிச்சிருப்போம், அவ்வளவுதான். அப்ப சமாதிங்கிற பேர் எங்கெல்லாம் சூத்திரங்கள்ல பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேர்களை பயன்படுத்தியிருக்கோம். இதுல அசம்பிரஜ்ஞாத சமாதி என்ற ஒரு வார்த்தை மகரிஷியால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. சம்பிரஜ்ஞாத்தகன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது அந்நியக அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அதை எதிர்பதம் போட்டு அசம்பிரஜ்ஞாத்த நம்ம போட்டு வச்சிருக்கோம். பிரக்ஞா ஓடக்கூடிய சமாதிக்கு சம்பிரஜ்ஞாத சமாதி, அவ்வளவுதான். பிரக்ஞானா நம்மளுடைய கவனத்தோட கூடிய சமாதி, நம்ம நினைவுக்கு உட்பட்டு நம்மளுடைய கவனத்துக்கு கட்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். இது பீஜமுள்ள சமாதி அப்படிங்கிறது, பீஜம்னா ஒண்ணுல பதிவாகிறது தான், நமக்கு புரிதலோட இருந்தா அது பதிவாகும். பீஜம்ங்கிறதுல 2 ஃபார்ம் இருக்கு, ஸ்தூலம் இருக்கு, சூக்ஷ்மம் இருக்கு. சூக்ஷ்மத்தை எடுத்துக்கணும்.
இப்ப நம்மளுடைய ஸ்வரூபம்னு எடுத்தோம்னா ஸ்தூல ஸ்வரூபம் இருக்கு, சூக்ஷ்ம ஸ்வரூபம் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்தூல ஸ்வரூபம் எது, சூக்ஷ்ம ஸ்வரூபம் எது? ஸ்தூலம் வந்து பிசிக்கல் ஸ்தூலம்னா ஆப்ஜெக்ட். ம் நம்ம கண்ணு தானே சார் ஸ்தூல பொருள். சம் பிசிக்கல். பிசிக்கல். உங்களுடைய பாடி மைண்ட் எல்லாம் ஸ்தூலமானது. ஸ்தூலம். மைண்ட் கூட ஸ்தூலம். ஸ்வரூபம், ஸ்தூல ஸ்வரூபம். உங்களை அடையாளப்படுத்துறது எது அப்படின்னா ஸ்தூல ஸ்வரூபம். இப்ப ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பிரேம் ஒர்க்குள்ளார அந்த 50 kg தாஜ்மஹாலா இருக்கும்ல, அது இது ஸ்தூல ஸ்வரூபம். ம் 50 kgனா 50 தான் நினைக்காதீங்க, தாஜ்மஹால் நினைக்கக்கூடாது. நம்மளோட பாடி வெயிட்டை சொல்லிக்கணும். இந்த இந்த பிசிக்கல் பாடி, ஒரு குறிப்பிட்ட அளவு எடை இருக்கக்கூடிய இந்த பாடி, இதுக்கு ஒரு பிரேம் ஒர்க் இருக்கு. இது ஸ்தூல ஸ்வரூபம். கண்ணுக்கு தெரியக்கூடிய இது ஸ்தூல ஸ்வரூபம். சூக்ஷ்ம ஸ்வரூபம்ங்கிறது அது அதிசூக்ஷ்ம ஸ்வரூபம், நம்முடைய ஆன்மாவை குறிப்பிடக்கூடியது. இப்படி நமக்கு 2 ஸ்வரூபம் இருக்கு. இந்த ஸ்வரூபம், அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து விஷயங்களை கடத்துது. இப்ப பீஜம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல 2 ஸ்வரூபம் இருக்கு. ஜஸ்ட் நீங்க அவரைக்கோட்டையோ வேர்க்கடலையோ ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கோங்க, அல்லது ஏதோ ஒரு மரத்தோட விதையை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு மரத்தினுடைய தன்மைகள் எல்லாம் அந்த ஒரு ஸ்தூலமான ஒரு பர்டிகுலர் ஷேப்ல ஒரு பிரேம் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதைக்குள்ளார அது தங்கி இருக்குது. விதைன்னு சொன்னா தமிழ்ல சொல்றோம் விதை, ஆங்கிலத்துல சொன்னா அது சீடுன்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல பீஜம்னு சொல்றோம். பீஜான்னு பீஜாவை இந்தியில சொல்லுவாங்க. மொத்தத்துல அந்த ஸ்தூலமான சுரூபம், அதுக்குள்ளார அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு பேரு காரண சரீரம்னு பேரு. நமக்குள்ளாரே காரண சரீரம் இருக்கு. அதுதான் அந்த சம்ஸ்காரங்களை கடத்தக்கூடியது காரண சரீரம். அது சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமானது உள்ளார் இருக்கு. சூக்ஷ்ம கடத்தக்கூடிய காரணத்துக்கு. ஒரு ஆலமரத்தினுடைய கேரக்டர் எல்லாம் ஆலமரத்தோட விதையில் ஒளிஞ்சிருக்கும். மரம் சுருங்கினால் விதை, விதை விரித்தால் மரம். இதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே. அதே மாதிரி இப்ப நாம அப்படிதான் காரண சம்ஸ்காரங்களால சுருங்கி இருந்தா அது வந்து காரண சரீரம், சூக்ஷ்ம ஸ்வரூபம். அது விரிஞ்ச ஸ்தூல ஸ்வரூபம், அவ்வளவுதான். இதை யாரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பிரகிருதி சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில இப்ப பீஜம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரக்ஞா. இப்போ ஒரு விதை இருக்கு, வேர்க்கடலை இருக்கு, அதை வந்து விதைக்கும் யூஸ் பண்ணலாம், சட்னிக்கு யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம். சாம்பாருக்கு யூஸ் பண்ண மாட்டோம், வேற எதனா காய் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுக்காக கல்லக்கொட்டையை அரைச்சி சாம்பார்ல ஊத்திராதீங்க, எங்க சார் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாரு அப்படின்னு. வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் நிலத்துல போட்டா முளைச்சி சரியா வரும். வறுத்த பிறகு கொண்டு போய் போட்டீங்கன்னா வராது. வறுத்த பிறகு அதுல இருந்த எண்ணெய் இல்லாம போச்சு, ஏன் அது முளைச்சு வர மாட்டேங்குது? உயிர் இல்ல சார். ம் உயிர் இல்ல. உயிர் இருக்காது. அதனுடைய சம்ஸ்காரங்கள் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அதேதான் இங்க சேசகம்னு சொல்லப்படுது. அவ்வளவுதான். இங்க பண்ணும்போது நம்ம அது சேசகம், சம்ஸ்கார அந்நிய சேசகம்னு சொல்லுவோம். அந்நிய சம்ஸ்கார சேசகம், பழைய சம்ஸ்காரங்களை வறுக்கப்படுகிறது அப்படின்னு தமிழ்ல அப்படிதான் எழுதுவாங்க. அதுக்காக நீங்க வந்து கிச்சன்ல போட்டு வறுக்கிற மாதிரிலாம் நம்மளை போட்டு வறுப்பாங்களா, இல்ல அந்நியன் படத்துல வர மாதிரி எண்ணெய் கோப்பரில் போட்டு வறுப்பாங்களா, அப்படியெல்லாம் நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. வார்த்தை வந்து இப்படி இருக்கு. இதுல நமக்கு இந்த நிர்பீஜ சமாதியிலயோ அசம்பிரஞாத சமாதியிலயோ இங்கெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன இல்லை, நாமளே இல்லை. அங்க ஆராய்ச்சிகள்லாம் ஒன்றும் கிடையாது, அங்க அறிவும் கிடையாது, எதுவும் இல்லை, அனலைஸ் பண்ணக்கூடிய ஞானம்லாம் இல்லை. ஆனா இந்த சபீஜ சமாதியில இருக்கு. இந்த சபீஜ சமாதி எப்படி அச்சீவ் பண்றோம்னா க்ஷீண விருத்தி, அதாவது உங்களுடைய மனம் ஒடுங்கிய நிலையில நீங்க அனுபவிக்கின்ற அனுபவங்கள். விதர்க்க விசார அனந்த அஸ்மிதா ரூபன்னு சொல்லக்கூடிய 4 விதமான சமாதிகளையும் சிம்பிளா நாம சபீஜ சமாதின்னு சொல்றோம். இதுல அனந்த ஸ்வரூபம், அஸ்மிதா அதெல்லாம் வந்து நாம இங்க எடுத்துட்டு வரல. அவரு எக்ஸ்பிளைன் பண்ணதை மட்டும் எடுத்துக்கிறோம். இவ்வாறான சமாதி இருக்குன்னு 17 41 சொன்னாரு. ஆனா 41க்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணது 4 தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
இதுல இந்த சபீஜ சமாதியை ரெண்டா பிரிக்கலாம். விதர்க்க விசாரன்னு பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸ்தூலமான ஆப்ஜெக்ட், சூக்ஷ்மமான ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் மேல என்ன டெக்னிக்கை பயன்படுத்தி நாம மெடிடேஷன் பண்றோம்? சப்தார்த்த ஞானம், இந்த கீவேர்டை தான் மேல கொடுத்திருந்தேன். சப்தார்த்த ஞானம் ஸ்மிருதி பரிசுத்தவ் ஸ்வரூப சூன்யம் அப்படிங்கிற இந்த வேர்டை யாராவது சொல்லுவீங்களான்னு தான் நான் பிட் அடிக்கிறதுக்கு வார்த்தைகள் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ரெண்டு வார்த்தை பிடிச்சிட்டிங்கன்னா, சப்தார்த்த ஞானத்தின் மூலமாக ஒரு ஸ்தூல ஆப்ஜெக்ட் மேல தியானம் பண்ணி ஏற்படுகின்ற சமாதிக்கு சவிதர்க்க சமாதின்னு பேரு. ஸ்மிருதி பரிசுத்தமான நினைவின் மூலமாக ஸ்வரூபமெல்லாம் சூன்யமாகி ஏற்படுகின்ற சமாதிக்கு நிர்விதர்க்க சமாதின்னு பேரு. இதே சப்தார்த்த ஞானத்தின் மூலமாக சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மேல நமக்கு சமாதி ஏற்பட்டு அது சவிச்சார சமாதி. நம்முடைய பரிசுத்தமான நினைவின் மூலமாக ஸ்வரூபம் சூன்யமாகி அந்த சூக்ஷ்ம ஆப்ஜெக்டோட நம்ம ஒரு சமாதி ஏற்பட்டா அது நிர்விச்சார சமாதி. அப்ப சமாதி நம்ம அனுபவிக்கிறது ஆப்ஜெக்டை பொறுத்தும் நம்ம பண்ற டெக்னிக்கை பொறுத்தும் சவிதர்க்க, நிர்விதர்க்க, சவிச்சார, நிர்விச்சாரன் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான இந்த சமாதி இருக்கு. இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டது. இந்த விசாரணைகளும் எல்லாம் கடக்கும் போது அத்தியாத்ம பிரசாதம். சவிச்சார, நிர்விச்சார, வைசாரத்தே அந்த விசாரணை எல்லாம் இல்லாத போது அதனுடைய இறுதியான நிலை வரும்போது உங்களுக்கு ரிதம்பர பிரக்ஞான்னு ஒண்ணு உருவாகுது. அந்த ரிதம்பர பிரக்ஞா இது வரைக்கும் நீங்க கேட்டு அனுபவிச்சு அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒண்ணு. அது பழைய சம்ஸ்காரங்கள்ல புதிய சம்ஸ்காரம், பிறக்கிற சம்ஸ்காரங்களை தடுக்கும். அதனால பழைய சம்ஸ்காரங்கள்ல அழிஞ்சு சர்வம் அழிஞ்சு நிர்பீஜ சமாதி ஏற்படுது அப்படின்னு சமாதி பாதம் நிறைவடையுது. 51 சூத்திரங்களுக்கும் தலைப்புகளை அதுக்கு அந்த அந்த சூத்திரத்துக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கணும். இந்த சூத்திரம் இதை பத்தி தான் பேசுது அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கணும் நீங்க. அது எத்தனாவது சூத்திரத்துல இருக்கு அப்படின்னும் நீங்க பேர் வச்சுக்கணும். அப்பதான் இத்தனாவது சூத்திரத்துல இது இங்க இருக்கு அப்படின்னு நமக்கு பழக வந்துடும். இப்ப பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 days ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மிஞ்சி போனா இது போல இன்னொரு அடுத்து வரக்கூடியது இதே மாதிரி ஈஸியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா இதே மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு மாசத்துல நாம எல்லாம் 15 சூத்திரவை முழுசா படிச்சுக்குவோம். அப்புறம் ரிவிஷன் பண்ணி பண்ணி சாண்டிங், திரும்ப திரும்ப அந்த கான்செப்ட் அனலைஸ் பண்றது, எது எங்க பொறுத்தது, இப்படி ஒவ்வொன்னோட பொருத்தி பொருத்தி நீங்க பார்த்து ரிவைன் பண்ணி ஞாபகப்படுத்தி இங்க எல்லாத்தையும் நாம 15 சூத்திரம் முழுசா முடிச்சிடலாம். இல்லை சப்போர்ட் பண்ணுவீங்களா? கியூரியாசிட்டி இருக்கா? ஆர்வம் இருக்கா? இவள் நாள் படிச்சதெல்லாம் சமாதி, இதெல்லாம் ப்ராசஸ். இனிமேல் தான் நாம் என்ன பண்ண போறோம், நமக்குள்ளார என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. இது அவர் ஒரு ஒரு ரிசல்ட், அவ்வளவுதான். இனிமேல் தான் நம்மளுடைய வேலை ஆரம்பமாகுது. அடுத்த வகுப்புல நாம இதை பத்தி தான் இப்ப இருக்கிறதெல்லாம் தான் ரிவிஷன் பண்ண போறோம். பண்ணி முடிச்சுட்டு சமாதி பத்தை முழுசா பண்ணிட்டு நீங்க எல்லாரும் சேன் பண்ணி எல்லாருக்கும் எல்லா சூத்திரம் ஞாபகம் வந்துருச்சுன்னா சாதனை பதை சீக்கிரமா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? வகுப்பை நிறைவு செய்யலாம்.